ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய வெள்ளை முயல் இருந்தது. ஆற்றின் மறுகரையில் உள்ள பெரிய மரத்தோட்டத்திற்குச் செல்ல முயலுக்கு தேவைப்பட்டது. முயல் ஆற்றங்கரைக்கு வந்தது. ஆனால் ஆற்றில் தாண்டி குதிக்க முடியாத அளவிற்கு அது மிகவும் பெரிதாக இருந்தது. ஐயோ, நான் எப்படி அங்கே போவது என்று முயல் சிந்தித்தது. அது மிகவும் வருத்தப்பட்டது. அச்சமயம் அங்கே நீளமான கழுத்துடைய ஒரு அழகான ஒட்டகச்சிவிங்கி வந்தது. ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது. இந்த ஆறு ஒருபோதும் ஒட்டகச்சிவிங்கிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. முயல் ஒட்டகச்சிவிங்கியை பார்த்து பயமின்றி உதவி கேட்டது. படம் 3. இரக்கமுள்ள ஒட்டகச்சிவிங்கி முயலுக்கு உதவ ஒப்புக்கொண்டது. ஒட்டகச்சிவிங்கி ஆற்றின் குறுக்கே தன் கழுத்தை நீட்டியது. முயல் ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தில் ஏறி ஆற்றுக்கு மறுபுறம் சென்றது. ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்து முயலுக்கு அழகான பாலமாக அமைந்தது. படம் 4. முயல் ஆற்றை கடந்தது. அது ஒட்டகச்சிவிங்கிக்கு, "நன்றி நண்பரே, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய உதவியைச் செய்தீர்கள்" என்று கூறி நன்றி தெரிவித்தது. ஒட்டகச்சிவிங்கி சிரித்தது. இருவரும் மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் கையசைத்தனர். நீதி: நாம் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ முடியும்.